வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஜோதிஷ் பேசுகிறேன். 1. சாகா கலையின் ஆசிரியர்கள். தமிழர்தம் நாகரிகத்தில் சாகா கலை சிறந்த இடத்தை பெற்றிருந்ததன் காரணமாக சாகா கலையை கற்பதே உண்மையான கல்வி என்ற கருத்து புலப்படுமாறு சாவாமல் கற்பதே கல்வி என்ற உளவையார் தனிப்பாடல் அமைந்துள்ளது. தமிழ் மொழியில் வழங்கி வரும் சித்தர் சாகா கலையினை பற்றிய பல்வேறு குறிப்புகள் காணப்படுகின்றன. பாடல்களில் சாகாமல் இருப்பதற்கு தான் கற்ற கல்வியன்றோ வாகான மெய்கல்வி வகுத்தறினி கல்மனமே, சாவது மில்லை சதாகோடி ஊனே, இறக்கவும் வேண்டாம் இருக்கலும் ஆமே, மேலைவாசல் வெளியுறக் கண்டபின் காலன் வார்த்தை கனாவிலும் இல்லையே என்பன போன்ற பாடல்கள் தமிழகத்தில் சாகா கலை வழங்கி வந்தமைக்கு சான்றாக அமைந்துள்ளன. சாகா கலை பெரும்பாலும் சித்தர்களின் இலக்கியங்களிலேயே காணப்படுகிறது. சித்தர்களையும் ஜீவசமாதியில் அமர்ந்த பெரியோர் கலையும் உடம்பு முழுவதும் ஒளி முதலியனவாக மாற்றம் அடையச் செய்யும் ஆற்றல் உடைய அருளாளர்களையும் சாகா கலையின் ஆசிரியர்கள் என்று கருதலாம். 2. திருஅருட்பிரகாச வள்ளற் பெருமான். தமிழகத்தில் சாகா கலையினை விளங்கச் செய்த பெரியோர்களில் காலத்தால் அண்மையில் தோன்றிய அருளாளர் திருஅருட்பிரகாச வள்ளற் பெருமான் ஆவார். 1823ஆம் ஆண்டு சிதம்பரத்தை அடுத்துள்ள மருதூரில் வள்ளற் பெருமான் தோன்றினார்கள். பிறந்த 6 மாதத்தில் தந்தையார் மறைந்ததால் குடும்பம் சென்னையில் குடியேறியது. அவர்கள் பள்ளியில் ஆசிரியரிடம் பயிலாமல் ஓதாமல் கல்வியை உணர்ந்தார்கள் என்பதை ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கே ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி என்ற அவர்களது அருட்பெருஞ்சோதி அகவலாலும் குமார பருவத்தில் என்னை கல்வியில் பயிற்றும் ஆசிரியரை இன்றியே என் தரத்தில் பயின்று அறிதற்கு மிகவும் அருமையாகிய கல்வி பயிற்சியை எனது உள்ளகத்தே இருந்து பயிற்றுவித்தருளினீர் என்ற அவர்களது உரைநடை விண்ணப்பத்தாலும் அறியலாம். இளமை பருவத்திலேயே இவர் செந்தமிழ் பாடல்களை இயற்றி சென்னை கந்தகோட்டத்தில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானை வழிபட்டார்கள். திருவொற்றியூர் திருமுல்லைவாயில் முதலான இடங்களில் எழுந்தருளி உள்ள இறைவன் மீதும் பாடல்கள் இயற்றி அருளினார்கள். ஆரவாரம் மிகுந்த சென்னை வாழ்வை விடுத்து 1858 முதல் வடலூரை அடுத்த கருங்குழியில் உறைந்திருந்தார்கள். 1865ஆம் ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை அமைத்தார்கள். அற்றார் அழிபசி தீர்க்கும் அறம் இடைவிடாது நடைபெறும் பொருட்டு 1867ஆம் ஆண்டு சத்திய தருமச்சாலை என்னும் அருள் நிலையத்தை வடலூரில் நெறியினை விளக்க 1872ஆம் ஆண்டு சத்திய ஞானசபை என்னும் அருள் நிலையத்தை சத்திய தருமச்சாலைக்கு அருகில் அமைத்தார்கள். 1870ஆம் ஆண்டு முதல் வடலூரை அடுத்த மேட்டுக்குப்பம் என்ற ஊரில் சித்திவளாகம் என்னும் குடிலில் தங்கி இருந்தார்கள். 1874ஆம் ஆண்டு தைப்பூச நன்னாளில் சித்திவளாகத்தின் உள்ளே சென்று ஓர் அறைக்குள் அமர்ந்து கதவுகளை திருக்காப்பிடுமாறு அன்பர்களுக்கு கட்டளையிட்டார்கள். திருக்காப்பிடும்போது கதவை திறந்து பார்க்காதீர்கள், திறந்து பார்த்தால் ஒன்றும் இருக்காது, வெறும் வீடாகத்தான் இருக்கும் என்று கூறியிருந்தார்கள். அவ்வாறே ஓராண்டிற்கு பின் கதவை திறந்து பார்த்தபோது அறை வெறும் வெளியாகத்தான் இருந்தது. வள்ளற் பெருமானும் திருஅருட்பாவும். வள்ளற் பெருமான் சென்னையில் வாழ்ந்திருந்த இளமை காலம் தொடங்கி மேட்டுக்குப்பத்தில் திருக்காப்பிட்டு கொண்ட காலம் வரை பல்லாயிரம் பாடல்களை அருளியிருந்தார்கள். இப்பாடல்கள் திருஅருட்பா என்னும் தலைப்பில் 6 திருமுறைகளாக வெளியிடப்பட்டுள்ளன. முதல் 4 திருமுறைகள் வள்ளற் பெருமானின் தலைமாணாக்கர் தொழுவூர் வேலாயுதனார் அவர்களால் 1867ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. 5ஆம் திருமுறையும் தொழுவூர் வேலாயுதனார் அவர்களால் 1880ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அதன் பிறகு முதல் 5 திருமுறைகளும் 6ஆம் திருமுறையும் பல பதிப்புகளாக வெளியிடப்பட்டுள்ளன. அவற்றுள் திரு பாலகிருட்டின பிள்ளை அவர்கள் பதிப்பு சிறந்ததாக திகழ்கிறது. தவத்திரு ஊரன் அடிகளார் பதிப்பும் ஆய்வாளர்களுக்கு பெரும் துணை செய்யும் நிலையில் அமைந்துள்ளது. திருஅருட்பா 6 திருமுறைகளிலும் 5818 பாடல்கள் அமைந்துள்ளன. இவற்றில் ஏறத்தாழ 3890 பாடல்களுக்கு வள்ளற் பெருமான் கைப்பட எழுதியுள்ள மூலஏடுகள் கிடைத்துள்ளன. வள்ளற் பெருமானை போன்ற அருளாளர் ஒருவரின் கையெழுத்து மூலஏடுகள் கிடைத்திருப்பது தமிழகத்தின் நற்பேறு என்றே கருத வேண்டும். பெரும்பாலான பாக்களுக்கு படிவேறுபாடு போன்ற இடையூறுகளை தவிர்க்கும் நிலையில் மூலஏடுகள் கிடைத்திருப்பது ஆய்வுகளை மேற்கொள்ள பெரும் துணையாக இருக்கும்.
திருஅருட்பாவில் சுத்த சன்மார்க்கம் என்ற நெறியை வள்ளற் பெருமான் விளக்கி இருக்கிறார்கள் என்று கூறலாம். ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை சமரச சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய குறிக்கோள் என்று வள்ளற் பெருமான் வலியுறுத்துகின்றார்கள். அதனால் இந்நெறியை உயிர் இரக்கத் திருநெறி என்றும் அவர்கள் அழைக்கிறார்கள். சமரச சுத்த சன்மார்க்க நெறியில் நிற்பதால் மரணத்தை வெல்ல முடியும் என்று வள்ளற் பெருமான் வலியுறுத்தி சாகாதவளே சன்மார்க்கி என்றும் அறிவித்திருக்கிறார்கள். சாகாக்கலை பற்றியும் அழியாமல் விளங்கும் நித்திய தேகத்தை தாம் பெற்றது பற்றியும் 150க்கும் மேற்பட்ட பாடல்களை வள்ளற் பெருமான் அருளி இருக்கிறார்கள். சாகாக்கலை என்பது உடம்பு மறைந்தாலும் புகழுடன் வாழ்தல் முதலியவற்றை குறிக்காது என்பதையும், நரை திரை பிணி மூப்பு முதலியவற்றை தவிர்த்து பூத உடம்பை மாற்றி அழிவில்லாத நித்திய தேகமாக ஆக்குவதே என்பதையும் அவர்களது சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் தெளிவாக குறிப்பிடுகின்றது. திருஅருட்பாவினை சாகாக்கலையை விளக்கும் நூல் என்றே கருதலாம். திருஅருட்பாவில் அமைந்துள்ள சாகா கலையினை சார்ந்து தவத்திரு சரவணானந்தா அவர்கள் சாகா கல்வி என்ற நூலை வெளியிட்டு இருக்கிறார். தவத்திரு ஊரன் அடிகள் சாகா கலையை விளக்கி வள்ளலார் மறைந்தது எப்படி என்ற நூலை வெளியிட்டு இருக்கிறார். வள்ளற் பெருமான் விளக்கும் சாகா கலை அனுபவங்களை அரவிந்தரின் தியானயோக அனுபவங்களுடன் ஒப்பிட்டு திரு டி. ஆர். துளசிராம் அருட்பெருஞ்சோதியும் சாகா உடம்பும் என்ற ஆய்வு நூலினை ஆங்கில மொழியில் இயற்றியுள்ளார். இனி தமிழர் பண்பாட்டில் சாகா கலை இடம்பெற்றுள்ள நிலையினையும் அது திருஅருட்பாவில் வளர்ந்து முழுமை பெற்று விளங்கும் உண்மையினையும் அடுத்து வரும் இயல்களில் ஆராய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் காமெண்ட். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.